ஜெய் ஸ்ரீராம். பகவான் ராமன் பிறப்புக்கு முன்பும் ராமன் பிறப்புக்கு பின்பும் என்ற தலைப்பில் பதிவிடுகின்றேன். ஆன்மீக சொற்பொழிவாளர், தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகர வட்டம் பெரும்பாலை ராமன். கிரேத யுகம் தோன்றியது. தூர்வாச முனிவர் பகவான் விஷ்ணுவை பார்க்க வைகுந்தம் சென்றார். வைகுந்த வாயிற்று காவலர்கள் ஜெயன் விஜயன் தூர்வாச முனிவரை தடுத்தனர். தூர்வாச முனிவருக்கு கண்கள் சிவந்து கடும் கோபமுற்று, நீங்கள் இருவரும் பூமியில் அரக்கர்களாக பிறக்க கிடவீர் என்று சாபம் கொடுத்தார். அதன் பிறகு பகவான் விஷ்ணுவை பார்க்க உள்ளே சென்றார் தூர்வாச முனிவர். ஜெயன் விஜயன் தூர்வாச முனிவர் கொடுத்த சாபத்தை பகவானிடம் சொல்லி முறையிட்டனர். பகவான் சற்று யோசித்தார். பகவான் விஷ்ணு தூர்வாச முனிவர் கொடுத்த சாபத்தை நீங்கள் இருவரும் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் ஒன்று, தூர்வாச முனிவர் கொடுத்த சாபத்திற்கு சாப விமோச்சனம் சொல்லுகிறேன் என்றார் மகாவிஷ்ணு. எனக்கு பக்தர்களாக 7 பிறவி எடுத்து என் பாதக்கமலம் வந்து சேர்கிறீர்களா, அல்லது 3 யுகத்தில் எனக்கு எதிரியாக பிறந்து என் அஸ்திரத்தால் மடிந்து 3 பிறவியில் என் பாதக்கமலம் வைகுந்த பதவி வந்து அடைந்து விடுகிறீர்களா என்று கேட்டார் பார்க்கடலிலே பள்ளி கொண்ட பகவான் விஷ்ணு. ஜெயன் விஜயன் நன்கு யோசித்தார்கள். பகவானே, 3 யுகத்தில் உங்களுக்கு எதிரியாக நாங்கள் இருவரும் பிறந்து உங்கள் ஆயுதத்தால் மடிந்து மீண்டும் இந்த வைகுந்த பதவியை கிட்ட வேண்டுமாய் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினார்கள் இந்த ஜெயன் விஜயன் இருவரும். பகவான் விஷ்ணு இவ்விருவர் மீது கருணை கூர்ந்து, நீங்கள் இப்பொழுதே பூமியில் அரக்கர் குலத்தில் இரண்யன் இரணியாட்சிதன் என்ற பெயரோடு பிறந்து கிரேதோயுகம் முடிவில் நான் வராக அவதாரம் எடுப்பேன், நரசிம்ம அவதாரம் எடுத்து உங்களை வதம் செய்து விடுவேன் என்று அருள்பாலித்தார். அடுத்து திரேத யுகத்தில் ராவணன் கும்பகர்ணனாக பிறந்து நீங்கள் இருவரும் தேவர்கள், தானவர்கள், கந்தர்வர்கள், மனிதர்களையும் துன்புறுத்தி உங்கள் கொடுங்கோல் ஆட்சியை சகிக்க முடியாத தேவர்களும் முனிவர்களும் வைகுந்த வாசகனாகி என்னிடம் வந்து முறையிடுவார்கள். அப்போது நான், தேவர்களே, முனிவர்களே, அரக்கர்களை அழிக்க தகுந்த நேரம் வரும்போது மும்மூர்த்திகளும் பூமியில் அவதாரம் செய்து அரக்கர் குலத்தை வேறெடுத்து விடுகிறோம், அஞ்ச வேண்டாம் என்று சொல்லி அனுப்பி வைத்தார் மகாவிஷ்ணு. பூமியில் தென்லங்கை ராவணாதி கும்பகர்ண அரக்கர்களின் கொடுங்கோலாட்சி எண்ணி ஒரு திட்டமிட்டார் பகவான் விஷ்ணு. பிரம்மதேவனுக்கும் சிவனுக்கும் அழைப்பு விடுத்தார் பகவான் விஷ்ணு. மும்மூர்த்திகளும் தேவர்களும் 9 கிரகம் 12 ராசி 27 நட்சத்திரங்களும் அனைவரும் வைகுந்தத்தில் கூடினார்கள். அங்கு ராமாயண ஒத்திகை, யார் யார் எங்கெங்கு பிறந்து எங்கெங்கு பூமியில் பிறந்து ராவணாதி கும்பகர்ண அரக்கர்களை அழிக்க தேவ சபையில் பேசி திட்டமிட்டார்கள் மும்மூர்த்திகளும். வைகுந்த வாசகனாகிய பார்க்கடலிலே பள்ளி கொண்ட ஸ்ரீமன் நாராயணனே மகாவிஷ்ணு. இவர் பூமியில் ராமனாகவும் ஆதிசேஷன் லட்சுமணனாகவும் சங்கு பரதனாகவும் சக்கரம் சத்துரக்கனாகவும் மகாலட்சுமி சீதையாகவும் சிவபெருமான் ருத்திர அனுமனாகவும்
பிரம்மதேவன் கரடி ஜாம்பவானாகவும், தேவேந்திரன் வாளியாகவும், சூரிய பகவான் சுக்ரீவனாகவும், வைகுந்த படையில் 72 வெள்ள வானர சேனைகளாகவும் பூமியில் பிறந்து ராவண அரக்கர்களை, அரக்கர் குலத்தை வேறறுக்க எடுத்த அவதாரம்தான் ராம அவதாரம். மகாவிஷ்ணு ராமனாக பிறப்பதற்கு முன்பே பிரம்மதேவன் 100 கோடி சுலோகமாக எழுதினார். அங்கு அதுதான் ஒத்திகை ராமாயணம். இந்த ராமாயண கதையை 3 லோகத்திற்கும் பிரித்து கொடுக்க பிரம்மன், விஷ்ணு, சிவன் மும்மூர்த்திகளும் திட்டமிட்டனர். சத்தியலோகத்திற்கு அதிபதியாகிய பிரம்மதேவனுக்கும் சரஸ்வதிக்கும் 33 கோடியே 33,33,333 சுலோகங்களை பிரித்து கொடுத்து மீண்டும் ஒரு சுலோகம் எஞ்சியது. ஒரு சுலோகத்திற்கு 32 எழுத்துக்கள். அதையும் ஒரு லோகத்திற்கு 10 எழுத்தாக பிரித்து கொடுத்து விட்டார்கள். வைகுந்தத்தின் அதிபதியான பார்க்கடலிலே பள்ளி கொண்ட ஸ்ரீமன் நாராயண மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயாருக்கு 33 கோடியே 33,33,333 சுலோகங்களை பிரித்து கொடுத்து ஒரு சுலோகம் எஞ்சியது. பாருங்க சான்றோர் பெருமக்களே, ஒரு சுலோகத்திற்கு 32 எழுத்துக்கள். அதையும் ஒரு சுலோகத்திற்கு 10 எழுத்தாக பிரித்து கொடுத்து விட்டார்கள். கைலாயத்தின் அதிபதியான எல்லா உயிரினங்களுக்கும் படியலுக்கும் பார்வதி பரமசிவனுக்கு 33 கோடியே 33,33,333 சுலோகங்களை பிரித்து கொடுத்து விட்டு மீதி ஒரே ஒரு சுலோகம் எஞ்சியது. அந்த ஒரு சுலோகத்திற்கு 32 எழுத்துக்கள். அதையும் ஒரு லோகத்திற்கு 10 எழுத்தாக பிரித்து கொடுத்து விட்டார்கள். மீதி இருந்தது 2 எழுத்து. அந்த 2 எழுத்தையும், அந்த 2 எழுத்தை 3ஆக பிரிக்க முடியாதல்லவா? அந்த 2 எழுத்துக்கா, அந்த 2 எழுத்தின் மீது சிவபெருமானுக்கு ஒரு அலாதிய ஒரு கண். அதை தனக்கே வேண்டும் என்று சிவபெருமான் அந்த 2 எழுத்தை பெற்றுக்கொண்டார். கடைசியில் சிவபெருமான் அந்த மீதியான 2 எழுத்தின் மீது தீராத பற்று கொண்டார். அந்த எழுத்துதான் மனித இனத்திற்கு பிறவி என்ற பெருங்கடலை நீக்கி பிறவாய் என்னும் வீடு பெற்றை வழங்கும் ராமா என்ற தாரக மந்திரம். இந்த 2 எழுத்துக்காகவே பூமியில் ராமனுக்கு உறுதுணையாக சிவபெருமான் ருத்திர அனுமனாக தசரத சக்கரவர்த்தி புத்திரகாமேஷ்டி யாக குண்டத்தில் கிடைத்த தேவ அமிர்தத்தில் அஞ்சனை உண்டு அனுமன் தோன்றுகிறான். அனுமன் ராமநாமத்தை உச்சரித்து சீதா பிராட்டியிடம் சிரஞ்சீவி பட்டம் பெற்றவன் அனுமன். பகவான் ராமனின் முன்னோரான பகிரதன், ராமனுடைய முன்னோர் பகிரதன் சூரிய வம்சத்து சத்திரிகுல வீரவன்னியன். இந்த பகிரதன் சிவனை நோக்கி கடும் தவம் செய்து சிவனின் அருளால் ஆகாய கங்கையை சிவனுடைய திருமுடியிலே கொட்டி பூமியில் 7 புனித நதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. எல்லா உயிரினங்களும் மனிதனும் பூர்வ ஜென்ம வினைப்பதிவால் பிறவி எடுக்கிறான். அவன் செய்த பாவம் இந்த புனித நதிகளில் நீராடினால் பாவம் நீங்கி சுபட்சமடைகிறான். சிவபெருமான் பார்வதியும் வடகாசியில் தன்னுடைய பக்தர் கங்கையில் உயிர் நீத்தால் அந்த பிணத்தினுடைய வலதுகாதில் ராமா 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 என்று 3 முறை காதில் ஓதுவார்கள்.
அப்போதே வைகுந்த காவலர்கள் ரதத்தை அனுப்பி அந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு சேர்த்து விடுகிறார்கள். வைகுந்த பதவி. ஒரு முறை ஆதியும் இல்லா அந்தமும் இல்லா பரபிரமமாக விளங்கும் பராசக்தி பார்வதி அம்மன் விஷ்ணு சகசரநாமத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தார். அப்போது சிவபெருமான் பார்வதியை அழைத்தார். சிவபெருமான் பார்வதியை அழைக்கும் அந்த ஒளியானது பார்வதியினுடைய காதில் விழவில்லை. சிவபெருமான் பார்வதியின் முன் தோன்றினார். பெண்ணே பார்வதி, நீண்ட நெடிய விஷ்ணு சகசர நாமத்தை உச்சரிப்பதை விட ராமா 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 என்று 3 முறை சொன்னாலே போதும், விஷ்ணு சகசரநாமம் சொன்ன பலன் உனக்கு கிட்டிவிடும் என்று அருள்வாளித்தார் சிவபெருமான். அதனாலதான் ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாம தத்தழியும் ராம ராம வரானனே எத்தர எத்தர ரகுநாத கீர்த்தனம் தத்தர தத்தர கிருதவஸ்த காட்சிலேயும் பாசவாரி பரிபூரண ரோட்சணம் மாருதம் நமத ராட்சக சாந்தக சுபம். ஜெய் ஸ்ரீராம். இந்த மந்திரங்களும் ஸ்லோகங்களும் மங்கள வாழ்க்கைக்கு உயரியது. ராமன் பிறப்புக்கு முன்பும் ராமன் பிறப்புக்கு பின்பும் என்ற தலைப்பில் பதிவிட்டிருக்கின்றேன். தர்மபுரி மாவட்டம் பெரும்பாலை ஆன்மீக சொற்பொழிவாளர் ஆர் ராமன். ஜெய் ஸ்ரீராம்.